Good morning student. Welcome to Sheba Group of School online class. Now this class discuss about the lesson number unit 11 atomic structure. That is chemistry unit 11 atomic structure. Already your previous class you are studying the atom molecule atomic structure and then many of the Rutherford gold coin foil experiment and then Dalton atomic theory. Previous class you are studying all the theories. Now we are discuss about the Rutherford experiment and then Bohr's model. Okay. So first just a small child want to take a toy and then a part find out of the inside. அதாவது என்னன்னாக்கா இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு பொம்மையை கொடுக்குறோன்னாக்கா அந்த பொம்மைக்குள்ளே அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த பொம்மை ஓடத்தை பார்க்கறத விட அந்த பொம்மைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது என்ன பண்ணாது ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஆராய்ச்சி பண்ணும். அந்த பொம்மைக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்க இல்லையா. ஸோ தட் இஸ் த சயின்டிஸ்ட்டு. அதே மாதிரி தான் வந்து ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட்டு have a long seen curious about the internal structure of atom. ஒரு ஆட்டம்குள்ளே வந்து என்னென்னலாம் அணுக்கள், அதாவது என்னென்னலாம் வந்து துகள் பார்ட்டிகல்ஸ் என்னெல்லாம் வந்து அது உள்ளே வந்து இருக்குது அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூதர்ஸ்போர்ட் அப்படின்றவர் வந்து we have the Dalton atomic theory and then J.J. Thomson theory. Already you are studying the previous class 2 theories, 8th standard, 6th, 7th, 8th. Now we will learn about this class atomic particles of the only for the Rutherford model and then next one is a Bohr's model. It's clear? So discovery of nucleus. First in 1911 Lord Rutherford, scientist from the New Zealand. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், நியூசிலாந்து நாட்டை வந்து சேர்ந்தவர். ஸோ பெர்ஃபார்ம்ட் இஸ் த ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இவர் வந்து என்ன பண்ணுறார், ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, நல்லா வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு அண்ட் தென் bombarding of the thin cold foil with the very small positive charged the particles called the alpha particles. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மெல்லிய வந்து தங்கத்தகடு, ஸோ கோல்டு ஃபாயில் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் கோல்டு ஃபாயில். தங்கத்தகடு என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து அதில் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அந்த கதிர்களை வந்து என்ன பண்ணுறாரு செலுத்துகிறாரு. எதன் மேலே, அந்த தங்கத்தகடு மேலே என்ன பண்ணுறாரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து செலுத்துகிறாரு. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒன்ஸ் அகெயின் த பெர்ஃபார்ம் த ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் த bombarding a thin gold foil with the very small positive charged, அதாவது நேர் மின்னோட்டம் சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அதை வந்து செலுத்துகிறாரு. இஸ் கால் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். எதை செலுத்துறாரு, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் செலுத்துறாரு. சரி, அப்படி வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அந்த ஆல்ஃபா துகள்களை வந்து அந்த தங்க தகடு மேலே வந்து செலுத்தும்போது வாட் வில் யூ அப்சர்வ்டு, அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ்ட் ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில். அதிகப்படியான அந்த ஆல்ஃபா துகள்கள் சொல்ல இல்லையா, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஸோ பாஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ த ஃபாயில். அந்த கோல்டு தங்கத்தகடு மேலே என்ன பண்ணுது, நேரடியாக என்ன பண்ணுது போய் வந்து பிரதிபலிக்கு, நேரடியாக அந்த கதிர்கள் வந்து செல்லுது. ஃபஸ்ட் இஸ் ஏ மோஸ்ட் ஆஃப் த லிசன் கேர்ஃபுல்லி. அவர் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், ஒரு தங்கத்தகடுக்கு வந்து ஆல்ஃபா கதிர்களை வந்து செலுத்தினாக்கா அது எப்படி வந்து அந்த தங்கத்தகடுக்குள்ளே வந்து உள்ளே போய் வந்து அது வந்து பாஸ் ஆகுதுன்றத பார்க்குறாரு. இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பாஸ் த ஸ்ட்ரைட் ஆஃப் த த்ரூ த ஃபாயில், நேரடியாக அந்த தகடின் மேலே போய் என்ன பண்ணுது, பாஸ் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட், some alpha particles were slightly deflected from the straight path. Listen carefully. சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸு, சில கதிர்கள், சில வந்து அந்த ஆல்ஃபா கதிர்கள் என்ன பண்ணுது ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட், அதாவது கொஞ்சம் என்ன பண்ணுது அந்த நேரடியாக போகாமல் கொஞ்சம் என்ன பண்ணுது ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து சாய்வான, அதாவது தள்ளி என்ன பண்ணுது சாய்வாக என்ன பண்ணுது
போய் என்ன பண்ணுது, பார்ட்டிகல்ஸ் போய் விழுது. ஸோ சம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வேர் ஸ்லைட்லி டிஃப்ளெக்டட் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் பாத். நேரடியாக போகாமல் கொஞ்சம் வந்து வளைஞ்சு என்ன பண்ணுது, கொஞ்சம் வந்து நேரடியாக இல்லாமல் போகுது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு, very few alpha particles, listen carefully, very few alpha particles completely bounced back. அப்போ என்ன ஆகுது, ஒரு சில ஆல்ஃபா துகள்கள் வந்து என்ன பண்ணுது, முழுவதுமே என்ன பண்ணுது, அப்படியே வந்து போகாமல் ஸ்ட்ரைட்டாக என்ன போயிடுது, அந்த பவுன்ஸ்டு பேக் அதை வந்து அதை விட்டு கீழே போயிடுது. ஸோ ஒரு சில துகள்கள் வந்து எப்படி போகுது, தட் இஸ் பார்ட்டிகல்ஸ் பாஸ் த ஸ்ட்ரைட் த்ரூ த ஃபாயில் அண்ட் another one is a slightly deflected to the straight path and third one is a completely bounced back. I show the one diagram, listen carefully, listen. Deflection of the alpha particles by the gold leaf, gold foil. I told that most of the alpha particles pass through the straight line. Listen carefully, straight line. Then next one is a slightly deflected. Listen carefully, slightly deflected to the alpha straight, deflected from the straight path. And then third one is a very few alpha particles completely bounce the back. So this is a deflection of a particles by a gold leaf in the experiment. Next, the Rutherford generalized from the result of the alpha particles only for the experiment and suggested of the model of the atoms. அவர் என்ன பண்ணார், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும்னு பார்க்குறாரு, ஆனால் வந்து அதோடைய நிலைப்புத்தன்மை அவருக்கு வந்து சக்ஸஸை வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ரூதர்ஸ் மாடல் ஆஃப் த அட்டாமிக் மாடல். அப்போது இந்த ஆல்ஃபா கதிர்கள் வந்து உள்ளே போகும்போது என்ன அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்க்கும்போது the atom contains large empty space. அந்த அணுக்கள் வந்து எப்படி இருக்குதா, ஒரு வெற்றிடத்தை போன்ற அமைப்பாக உள்ளே இருக்குது, வெற்றிடமாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. செகண்ட், there is a positively charged mass of the center of the atom known as the nucleus. அதாவது முக்கியமாக பார்க்கும்போது அந்த உட்கரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த உட்கரு அமைப்புக்கு வந்து எதிர் மின்னோட்டமாக இந்த கதிர்கள் வந்து செல்லுது அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம், the size of the nucleus is the atom very small component, the very small atom. அதாவது இந்த நியூக்ளியஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குதோ, அது உட்கரு விட வந்து அது ஆட்டம் வந்து எப்படி இருக்குது, உட்கரு விட வந்து கொஞ்சம் மிக பெரியதாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? Listen, another one point, Rutherford atomic model. Another one point, the electrons revolve around the nucleus in closed circular path called the orbit. அதாவது இந்த எலக்ட்ரான்கள் வந்து எதை சுற்றி வந்து சுற்றிட்டு வருது, நியூக்ளியஸ் மீன்ஸ் உட்கரு சொல்லக்கூடிய அந்த நியூக்ளியஸை வந்து அதை சுற்றி தான் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது. ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து சுற்றி வருது இல்லையா, அந்த வட்டத்துக்கு என்ன பேர், ஆர்பிட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். உட்கருவை சுற்றி வந்து அந்த எலக்ட்ரான்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், மூவ் ஆகிட்டே இருக்கும், அதை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த க்ளோஸ் சர்க்குலர் பாத் கால் த ஆர்பிட். அப்போ எதை வச்சு சுற்றி வருது, அந்த ஆர்பிட்டுக்குள்ளே வந்து எலக்ட்ரான்கள் வந்து சுற்றி வருது. ஸோ அந்த வட்டப்பாதைக்கு தான் என்னென்னு சொல்லுவோம், ஆர்பிட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட்டு மாடல். ஓகே, நெக்ஸ்ட்டு போர்ஸ் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். இப்போது இவரோடது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸாக முடியல. ரூதர்ஃபோர்டு வந்து அந்த அட்டாமிக் மாடல் வந்து அவர் பண்ண வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கதிர்கள் வந்து நேர் மின்னோட்டத்தை பெற்றிருக்குது, ஆனால் வந்து அது வந்து கரெக்டாக வந்து எல்லாமே போய் ரீச் ஆகலை அப்படின்றார் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். நெக்ஸ்ட் என்னது, இன் 1913 நீல்ஸ் போர்ஸ் எ டேனிஷ் பிசிஸ்ட். அவர் எந்த நாட்டை சேர்ந்திருக்காரு, 1913 Niels Bohr, a Danish physicist, explained the causes of the stability of the atom in the different manner. ஸோ அடுத்தபடி என்ன பண்ணார், இவர் அணுக்களுடைய பல்வேறு வித பண்புகளை பற்றி நம்ம பார்ப்போம், அது எப்படிப்பட்ட தன்மையில் வந்து உருவாகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, இன் ஆட்டம்ஸ் த எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை சுற்றி தான் எலக்ட்ரான்கள் வந்து அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும்.
இன் ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பாத்து. இப்படி சுற்றக்கூடிய அந்த அமைப்புக்கு வந்து என்னென்னு பேர்? அது வந்து ஆர்பிட்டு. அந்த சுற்றுது இல்லையா, அந்த வட்டத்துக்கு பேர் ஆர்பிட்டு, ஆல் ஷெல்ஸு, எனர்ஜி லெவல்ஸு, அல்லது அதனுடைய எனர்ஜி லெவல்ஸ் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த எலக்ட்ரான்கள் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன் ஆட்டம்ஸ் த எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஸ்டேஷ்னரி சர்க்குலர் path called the orbit or shells or energy level. It's clear? Second one, while revolving around the nucleus in orbit, electron neither lost nor gain the energy. அதாவது இந்த நியூக்ளியஸை சுற்றி வரும்போது எலக்ட்ரானுடைய அந்த எனர்ஜி லெவல் இருக்குதுயா, அது அதிகப்படியான வந்து சக்தி வந்து தேவைப்படுது, எனர்ஜி வந்து லெவல் வந்து அதிகமாக தேவைப்படுது. நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்து சுற்றி வரும்போது அதிகப்படியான எனர்ஜி வந்து அதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றோம். Third point, an electron in the shells can move the higher or the lower energy. அதாவது பொதுவாக பார்க்கும்போது மிக அதிக வந்து சக்தியிலேருந்து குறைவான, அதாவது எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், வேகமாக சுற்றிக்கிட்டே வரும், திரும்ப என்ன பண்ணும், அப்படியே வந்து வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ an electron in the shells can move to the higher or lower energy shall be by absorbing the releasing fixed amount of the energy. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி என்ன பண்ணும், கடைசியில் வந்து ஒரு லெவலுக்கு என்ன பண்ணும், அந்த நியூக்ளியஸ் அடையிறதுக்கு என்ன பண்ணும், ஒரு லெவலுக்கு சுற்றி வரும் அப்படின்றோம். நெக்ஸ்ட், இன் ஆர்பிட் ஆர் ஷெல்ஸ் ஆர் represented by the only for the letters. இந்த ஆர்பிட் இருக்கு இல்லையா, லிசன், இந்த ஆர்பிட் இருக்குது, ஆர்பிட் மீன்ஸ் the circular path, so that is called orbit. இந்த ஆர்பிட் வந்து எப்படி குறிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது லெட்டர்ஸால், என்னென்ன லெட்டர்ஸு, என் லெட்டர்ஸ், எம் லெட்டர்ஸ், எல், கே, இந்த மாதிரி வந்து இந்த ஆர்பிட்டை வந்து லெட்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். அப்போது என் ஷெல்ஸ், எம் ஷெல்ஸ், எல் ஷெல்ஸ், கே ஷெல்ஸ், விச் ஒன் இஸ் நியரஸ்ட் ஆஃப் த நியூக்ளியஸ், த கே ஷெல். கே செல் இருக்கு இல்லையா, இந்த செல், இந்த ஆர்பிட் மட்டும்தான் வந்து, இந்த கே ஆர்பிட் மட்டும்தான் என்ன ஆகுது, அந்த நியூக்ளியஸுக்கு அருகாமையில், த நியரஸ்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் த ப்ரெசன்டட் த கே செல்ஸு. அப்போ இதுக்கு அருகையிலே இருக்கக்கூடியது தான் வந்து கே செல்ஸ். மற்றதெல்லாம் என்ன இருக்கும், அந்த எம் செல் ஆகட்டும், எல் செல் ஆகட்டும், எல் ஆர்பிட் ஆகட்டும், எம்என், இதெல்லாம் எங்கே இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதாவது நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த கே செல்ஸு அப்படின்றோம். ஸோ இதை நம்பரில் குறிக்கும்போது n = 1 2 3 4 அப்படின்னு என்ன பண்ணுவோம், அதை குறிப்போம், 1 2 3 4ன்னு குறிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த ஆர்பிட் க்ளோஸ் த நியூக்ளியஸ் இஸ் எ கே செல். ஆல்ரெடி ஐ டோல்டு விச் ஒன் இஸ் எ நியரஸ்ட் செல்ஸு, நியூக்ளியஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது எந்த செல்லு, இந்த கே செல்லு தான். அப்போ எலக்ட்ரான்கள் வந்து எந்த அளவுக்கு வேகமாக சுழண்டு என்ன பண்ணுது, அப்படியே தன்னுடைய வேகத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வரும், குறைச்சிக்கிட்டே வந்தோன்னா அப்படி குறைச்சிட்டே வந்தாலும் அதோட எனர்ஜி லெவல் வந்து எதுவுமே மாறாது அப்படின்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நியூக்ளியஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேரக்டர்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், அதை பற்றி பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம், ஒரு டயக்ராம், ஐ ஷோ த ஒன் டயக்ராம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அணுக்களுடைய அமைப்பை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு த ஆர்பிட், ஆல்ரெடி ஐ டோல்டு ஆர்பிட், எலக்ட்ரான் ரிவால்வ் இன் த ஆர்பிட் ஆர் ஷெல்ஸ். இந்த வட்ட வடிவமான ஒரு ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான்கள் வந்து சுழண்டு கொண்டு, அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும், சுழண்டு கொண்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால் த ஆர்பிட். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆர்பிட் இந்த ஷெல்ஸு. இந்த ஆர்பிட்டுக்குள்ளே தான் வந்து எலக்ட்ரான் வந்து சுழண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் த பாயிண்ட் நியூக்ளியஸ். ஸோ வாட் வில் வி கண்டெயின் த நியூக்ளியஸ்? proton and neutron or contain the nucleus. First of all, nucleus contain the proton and nucleus contain the neutron. See, these are contain the nucleus. It's clear. Next, the nucleus, the proton and the neutron collectively called நியூக்ளியோட்ரான். அதாவது புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும். இது அதுக்கப்புறம் புரோட்டான் அண்ட் நியூட்ரானும் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கத்தான் வந்து நியூக்ளியஸ் சொல்கிறோம். ஸோ சென்டரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூக்ளியஸில் பார்க்கும்போது புரோட்டானு, நியூட்ரான் இதெல்லாம் வந்து வேரியேஷனாக இருக்கும், நிறைய வந்து வித்தியாசமாக இருக்கும். 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். அதனுடைய மாஸ் அண்டு அட்டாமிக் நம்பரை பொறுத்து என்ன பண்ணும், மாஸை பொறுத்து என்ன பண்ணும், நியூக்ளியஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ த புரோட்டான் அண்டு நியூட்ரான் கலெக்டிவ்லி கால்டு, இது ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணக்கூடியதான் வந்து என்ன சொல்கிறோம், நியூக்ளியாஸ்.
புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் நியூட்ரான்ஸ், அதாவது நியூக்ளியோட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்பிட் இஸ் டிஃபைன்ட் as the path by the which electrons revolve around the nucleus. What is a defined orbit கேட்குறாங்க. ஆர்பிட் என்றால் என்னன்னு கேட்கும்போது, ஸோ ஆர்பிட் டிஃபைன்டு, ஆர்பிட்னாக்கா ஸோ ரிவால்விங் த எலக்ட்ரான் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஆர்பிட் இஸ் டிஃபைன் as the path by the, அந்த எலக்ட்ரான்கள் வந்து சுற்றி வருவதற்கு உண்டான வழிமுறையை வந்து ஏற்படுத்துவது தான் இந்த ஆர்பிட்டோடைய வேலை அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் ஆஃப் நம்பர், அதை பற்றி பார்க்குறோம். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கும்போது அணுக்களுடைய எண்ணை பற்றியும் அதனுடைய அட்டாமிக் மாஸ் அணுவுடைய நிறை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அணுவோட நிறையை பற்றி பார்க்குறோம். ஸோ ஒன்லி ஹைட்ரஜன் த ஆட்டம்ஸ் ஒன் போர்ஷன் ஆஃப் த நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ இருக்கும், ஒன்று தான் இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அதாவது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, வேரியஸ் வந்து வேரியஸ் ஆட்டம் வில் பி presented ஃபார் த நியூக்ளியஸ். ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆஃப் த ஒன் போர்ஷன் இன் த நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ்க்கு ஹைட்ரஜனுக்கு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. தென் ஹீலியம், தென் சேம் ஹீலியம் ஆட்டம் த டூ போர்ஷன், அதாவது ரெண்டு இருக்குது, ரெண்டு ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஒன்று ஹைட்ரஜன்லேருந்து ஒரு ப்ரோட்டான் இருக்குது நியூக்ளியஸ்குள்ளே. ஹீலியம் பார்க்கும்போது டூ ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் வந்து கோல்டு காயினில் வந்து கோல்டு ஆட்டம்ஸ் வந்து பார்க்கும்போது 79 வந்து இருக்குது, ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு வந்து தனிமத்துக்கு என்ன பண்ணுறது, வேரியேஷன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான அதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து உருவாகிருக்குது அப்படின்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரோட்டான், அது அட்டாமிக் நம்பர். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் டிசைடட் டு த எலமெண்ட் இஸ் த வேரியஸ் இம்பார்ட்டன்ட்டு. பல்வேறு விதமான நம்பர்களில் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் நம்பர் வேறு வேறு இருக்கும். நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 இருக்கும், 2 இருக்கும், 79 இருக்கும், 14 இருக்கும், 8 + 8 இருக்கும். புரோட்டான், நியூட்ரான், ஆல்ரெடி ஐ டோல்டு நியூக்ளியஸில் என்னென்ன கண்டெய்ன் ஆகிருக்கு சொல்லிக்கிறேன். புரோட்டானு, அதுக்கப்புறம் வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான், இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏன் த மாஸ்ன்னு பார்க்கும்போது, வாட் இஸ் த மாஸ்? த மாஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஆட்டம் டிபெண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான். இதை எப்படி இருக்கும், மாஸோட வந்து ஒன்று வேரியேஷன் இருக்கும். ஒன்று அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருந்தாக்கா அட்டாமிக் மாஸோட நம்பர் வந்து வேரியேஷனாக இருக்கும். இல்லை இது வேரியேஷன் இருந்தாக்கா அதாவது அட்டாமிக் நம்பர் மாதிரி இருக்கும். அப்போது ஒரு எலிமெண்ட்டில் சிம்பிள்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது அணுக்களுடைய மாஸ் நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கும், அட்டாமிக் நம்பர் வேரியேஷனாக இருக்கும். சப்போஸ் அட்டாமிக் நம்பர் வேரியேஷனாக இருக்கும், மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து ஐசோடோப், ஐசோபாஸ், ஐசோடோன்ஸ், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் இஸ் த ரிட்டன் ஆஸ் த நைட்ரஜன் 14 இப்போது இந்த 14 அதாவது மாஸ் நம்பர்லாம் எங்கே இருக்கும்? மாஸ் நம்பர் வந்து மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பர் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஸோ அந்த நைட்ரஜனுடைய அணு எண்ணோடைய நம்பர் வந்து 14, அணு நிறையோட நம்பர் வந்து 7. ஆச்சா, ஹியர் த நைட்ரஜன் இஸ் ரிட்டன் ஆஸ் த N14/7 சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஹியர் 7 இஸ் த அட்டாமிக் நம்பர். அப்போது அட்டாமிக் நம்பர் எங்கே இருக்குது? 7 வந்து அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு அட்டாமிக் நம்பர்னால் கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் அட்டாமிக் நம்பர் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 14 இஸ் த மாஸ் நம்பர். அதுதான் நான் ஒரு டயக்ராம் இங்கே போட்டிருக்கிறேன், ஒரு சிம்பிள் டயக்ராம் போட்டிருக்கேன் பாரு. மாஸ் நம்பர்லாம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அட்டாமிக் நம்பர்லாம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ அட்டாமிக் நம்பர், திஸ் ஒன் இஸ் ஏ மாஸ் நம்பர். இட்ஸ் கிளியர். ஃபார் அனதர் எக்ஸாம்பிள் எது சொல்ல, மெக்னீஷியம் சொல்லலாம். மெக்னீஷியம் 2412. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24 மெக்னீஷியம் 12 இதை சொல்கிறோம். இப்போ விச் ஒன் இஸ் அட்டாமிக் நம்பர்? எது இதில் அட்டாமிக் நம்பர்? 12 இஸ் ஏ அட்டாமிக் நம்பர். தென் அனதர் ஒன் இஸ் ஏ மாஸ் நம்பர் வந்து எது வரும்? அப்போது 24 இஸ் ஏ மாஸ் நம்பர். இட்ஸ் கிளியர். ஸோ உனக்கு வந்து ஒரு கொஷின் கேட்கும்போது ஒரு எலிமெண்ட்டோட சிம்பிளோட எலிமெண்ட்டை கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் ஏ ஆட்டம் நம்பர் அண்டு மாஸ் நம்பர் கேட்டாக்கா, ஸோ பேஸ் அண்டு அப்பில் இருக்கக்கூடியது இந்த 14 இஸ் த மாஸ் நம்பர். அங்கே மேலே சொல்லிக்கலையா, 24 இஸ் ஏ மாஸ் நம்பர். இப்போ 12 இஸ் ஏ அட்டாமிக் நம்பர். இட்ஸ் கிளியர். லிசன், ஒரு ஒன் ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது
calculate the atomic number of an element. அதாவது அந்த நம்பருடைய அட்டாமிக் நம்பருடைய எலமெண்ட் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி? whose mass the number is 39. மாஸ் நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 39 கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. ஸோ மாஸ் 39, நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 20. ஆல்சோ ஃபைண்ட் த நேம் ஆஃப் எலமெண்ட். அப்போது அது என்ன எலமெண்ட்ன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? த மாஸ் நம்பருக்கு என்ன போடுவோம்? அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். சப்போஸ் நம்ம வந்து மாஸ் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம்னாக்கா அட்டாமிக் நம்பரையும் நம்பர் ஆஃப் நியூட்ரானையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இல்லை அட்டாமிக் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? அட்டாமிக் நம்பரோட எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அட்டாமிக் நம்பர்னாக்கா மாஸ் நம்பர் தென் மைனஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அதாவது மாஸ் நம்பர்லேருந்து மைனஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரானை வந்து என்ன பண்ண போகிறோம்? லெஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அது என்ன எலமெண்ட், அந்த எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் என்ன, அது என்ன எலமெண்ட்ன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கவனி, அட்டாமிக் மாஸ் நம்பர் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இட்ஸ் கிளியர். நம்ம மாஸ் நம்பர் கண்டுபிடிக்கனாக்கா இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அப்போது வாட் இஸ் த மாஸ் நம்பர்? 39. So the mass number is 39 and number of neutron equal to 29. So atomic number அப்போ 39ல minus 29 மைனஸ் பண்ணால் என்ன வருது? 19. 39ல minus 29 போனாக்கா என்ன வரும்? 19 வருது. ஸோ அப்போது 19 the element having atomic number வந்து 19. ஸோ அது என்ன எலமெண்ட்டாக இருக்கும்? பொட்டாசியம். K, potassium symbol of the K, so that is called the potassium element. Listen children, this class we are discuss about the Rutherford model, Bohr's model, mass and atomic number. Then next class we are going to the electronic conjugation, isotopes, isobars. Thank you.